கொய்யாப்பழம் 1 கிலோ 50, 1 கிலோ 100. பாலமேடு இனிப்பு கொய்யாப்பழம் 1 கிலோ 50, 1 கிலோ 100. பாலமேடு இனிப்பு கொய்யாப்பழம் 1 கிலோ 50, 1 கிலோ 100. அண்ணன் பேர் தான் மனோகரன். இங்கே ரொம்ப காலமாக புது பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் இருக்கும் கடை. ரொம்ப காலமாக இங்கே தான் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன்ட்ட வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொய்யாப்பழம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்டெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. உங்களை எல்லா ஊர்லேருந்து தேடி வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்காப்புல. இப்போ பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பக்கம் வெளியே வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன்ட்ட பேசுவேன். அண்ணன் இப்போ இங்கே நீங்கள் கடை வச்சு எத்தனை வருஷம்னா இருக்கேன்? நான் கடை வச்சு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் இருக்குமாண்ணே? அது பஸ் ஸ்டாண்டு அப்போ இப்போ பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்குது, அதனால் இங்கே வச்சுருக்கிய அந்த பழைய வியாபாரம் இருக்கா? பழைய வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்போ போட்ட இடத்துல போட்டிருக்கேன். சரி. இது இப்போ உங்கள் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருந்துச்சு அப்படி தானே? இந்த பக்கம் இருந்துச்சு கடை. ஆமாம். சரி. உங்கள்கிட்ட எப்படி கொய்யாப்பழம் எப்படி மற்ற ஆட்களோட உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? எப்படி நீங்கள் தெளிவாக பறித்து தெளிவான காய் ஏலத்தில் எடுத்து கொண்டு வருவோம். நேரம் ஏலத்துலேயே உங்களுக்குன்னு ஆள் அங்கே இருக்காங்க, அதனால பறித்து அப்படியே நீட்டாக கொண்டு வந்து வாங்கிக்கிறீங்க. சரி. வியாபாரி தெளிவான காய் எடுக்க மாட்டாப்புல. சரி. 7000 8000 இருந்தாலும் ஏலத்தில் எடுப்போம் தெளிவாக. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டிலாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டேன். அதனால் உங்களோட பழம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தரமாக இருக்குங்கிறீங்க. அப்படி தானே? சரிண்ணா. காய் தெளிவாக பார்த்து ஏலத்தில் எடுத்துருவோம். சரிண்ணா. அப்பப்போ சீசனுக்கு தோதா ரேட்டு மாறுமா? ஆமாம். இப்போ சீசன் கொஞ்சம் சீசன் அதிகமாக இல்லை, கம்மியாக கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஆனால் விலை அது கொஞ்சம் கூட தான் இருக்குது. சரி. சீசன் ஆடி மாதம் தான். ஆடி மாதம் தான் சீசன் இருக்குது. ஆனால் தெளிவான காய் ஏலம் கூட தான் இருக்கு. ஏலம் கூட தான் இருக்கு. மட்டமான காய் தான் கிலோ 50 ரூபாய்க்கு. சரி. இப்போ உங்கள்கிட்ட உங்களுக்குன்னு தனி கஸ்டமர் இருக்காங்கல்ல? அண்ணன்ட்ட வாங்கினா தான் கொய்யாப்பழம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தனி கஸ்டமர்லாம் இருக்காங்கல்ல? அப்படி தானே? ஆமாம். நம்ம கூட வாடிக்கையாளர் பெரிய டாக்டர் விஐபியா. சரி. அப்படியே இந்த பழத்தை பற்றி சொல்லுங்களேன். எங்கேருந்து வருது? இது பாலமேடு முருகார்பட்டியா? சரி. முருகார்பட்டியா? சரிண்ணா. ஆனால் காலையில் 7 மணிக்கு போகணும். 7 மணிக்கு போனால் தான் ஏலத்தில் எடுக்கணும். 7 மணி 8 மணிக்கு எடுத்தாத்தேன். சரி. போனால் காய் கிடைக்கும். நைட் எத்தனை மணி வரை இங்கே இருப்பியா? நைட்டு 9 மணி வரைக்கும் இருப்பேன். காலையில் எத்தனை மணிக்கு வருவியா? காலையில் 12 மணியாக போவேன். 12 மணி 11 மணி ஆயிருமா? 11 12 மணி. அந்த வண்டி வந்த பிறகு தான் நீங்கள் அந்த கடை திறப்பி அங்கேருந்து லோடு ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். 8 மணிக்கு எடுத்து ஏலத்தில் எடுத்து வருவாங்க. இங்கே 11:30க்கெலாம் வந்துடும். 11:30 ஒரு நாளைக்கு 12 மணி ஆயிரம். சரி. அப்போ அன்னைக்குள்ள சரக்கு அன்னைக்கு அழிச்சிருவீங்க. இந்த வச்சு வியாபாரம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. சரி. அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. வேறு எதுவும் சொல்கிறீங்களாண்ணே? இல்லை, போதுமாண்ணே. ரைட்.